அப்படியா இருந்தாலும் என்னுடைய பெயரை சொன்னனே சொல்லுங்கயா. சரி தெரிந்ததே என்ன? இன்னொரு முறை சொல்லுங்கள். என்னுடைய பேர் தான் திருவண்ணமாவு. நீதான் திருவாணிமாதா? திருவண்ணமாவு. உங்க அக்கா தம்ம தொலைவிட்டு இருக்குதுமா? யார் பெருந்துருவாளா? போய் பார்க்கலாமா? அண்ணா அக்கா அப்படியா இருந்தாலும் சரி மல்லிகை மல்லிகை கொஞ்சம் வந்தாலும் என்று சொல்லக்கூடிய எனக்கு ஒரு சந்தேகமாயா பெருந்துருவாயா? என்ன சந்தேகம்? உனக்கெல்லாம் முடி பொச்சு வரும் தொங்குது. ஏன் தங்கச்சிக்கு இடுப்போ நின்று போச்சு சொட்டதா இருக்கான? அகில உலகத்தில் உள்ள வாசுநாதி மலரை கொண்டு வந்து உன்னுடைய தங்கையாகப்பட்டவர் திருவண்ணை மாது பாதத்தை படுத்தனக்கா. ஆகட்டும் ஆகட்டும். இருந்தாலும் இப்பொழுது நம்ம இருவருமே அதாவது 100 பெண்களுமே நாகலோகம் போக வேண்டும். அக்கா என்ன சமாச்சாரம்? நாகலோகம் போகணும்னு சொல்றீங்க? ஆமா. என்ன காரணம் ஏது காரணம் என்ன விஷயம் அக்கா? ஏன் சொன்னாதான் வருவியா இல்லைன்னா வருமாதியம் போயால ஓக்க நாகலோகம் சென்று எந்த ஆபத்தாக இருந்தாலும் காக்கிறேன் என்று அந்த நாகக்கண்ணியிடம் சத்தியம் வாங்க வேண்டும். யார் இடத்துல? நாகக்கண்ணியிடம். நாகராஜன் மகள் ஈடு எடுத்த நாகக்கண்ணி அம்மா கிட்ட. ஆமா சத்தியம் பெற வேண்டும். சத்தியம். அப்படி ஆகட்டும். போகலாமா? போலாம். உட்கார் போடு.
ஆமா அம்மா பார்த்தா பாவமா இருக்கிறது பார்த்தா பரவாயில்ல நீங்க மூளை முக்காடிட்டு அதாவது ஒருவருடைய முகம் ஒருவருக்கு தெரியாம விடைக்கு நீங்க நாட்டா தேடி வந்துக்கிறீங்க முக்காட்ட முன்ன எடுக்குமா யாரும் இல்லாத அனாதைகளா நீங்க உங்களுக்கு ஆபத்தா அம்மா அதனால இந்த முக்காட்டு எனக்கு அப்புறமா அதெல்லாம் எடுக்க முடியாதுமா என்னமா செய்யணும் நானு நாங்கள் யார் எதற்காக வந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு விவரத்தை சொல்ல வேண்டும் என்றால் சரி அதாவது எங்களை அபயத்தை காட்டான் என்று கை போட்டு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால் ஆமா நாங்க யாரும் சொல்றோம் அதான் சத்தியமும் பத்தியமோ கண்ணே வேண்டாம் நானும் ஒரு பெண்ணு நீயும் ஒரு பெண்ணு அதனால எதுக்கு சத்தியம் என் வாய் வார்த்தை நம்ம நிச்சயமா நான் அதை காப்பாத்துவேன் இல்லம்மா நீங்க சத்தியம் செஞ்சாதான் சரி எங்க மன நிறைவா இருக்கும் அப்படியா ஆமா இல்லைன்னா குழப்பமா இருக்கும் இதோ நம்ம நாட்டை தேடி வந்துருக்காங்க ஏண்டி ஓ ஏமா ஏங்க சரி நம்மளை தேடி நம்ம அபயம்னு வந்தீங்க ஆதரிக்கிறது தான் நம்மளுடைய கடமை அல்லவா ஆமா ஆமா ஏய் அது என்ன நினைச்சீங்க மிருதங்கமா உடப்ப சொத்தப்பா நாம வந்து அறிஞர் தவறாத நாம மன்னன் குருநாடு குருடத்தை வாக்கப்பட்டது அபயம் வந்தா ஆமா ஆதரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய பண்பாடு அதனால நீங்க அதனால ஒண்ணும் பயந்துக்காதீங்க பொம்பளைங்க கையடிங்க என்னப்பா சொல்ற நீ வந்து அர்த்தத்தை அர்த்தம் பண்ணி பேசுற அம்மா கண்ணே பெண்களா அம்மா அம்மா ஏதா இருந்தாலும் சரி அண்டம் சாட்சியாக ஆகாய வாய் சாட்சியாக பூமி சாட்சியாக எங்க மாமாவப்பட்ட தலைவனுடைய ஆணையாக எங்க அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணனுடைய ஆணையாக அதாவது என்ன எந்த ஆபத்தாலும் நான் உனக்கு காக்கிறேன் இது பிடி சத்தியத்தை பரவாயில்ல இப்ப நாங்க எடுக்கிறோம் என்ன இளவையா எத்தனையோ சூழ்ச்சிகளா செஞ்சு என் கனவு மாதிரி ஆணையமான காணை ஓட்டி வச்சவன் புருஷ மாறிங்க ஏண்டி அதாவது உன்னுடைய கணவனாகப்பட்ட வீரபுரி சோதனை எங்க அக்கா பாஞ்சாலி சிறுபடி திருத்து வந்து அதாவது சபையில குருபுருடைய முன்னாடி படாத அவமானப்படுத்தி மாறாத துயில் இருந்தான் அப்படி எல்லாம் கொடுமைகளா செஞ்சுட்டு எந்த மூக்கு முளையடி வச்சுட்டு வந்து தேவையா யாருடைய தேவடியாக்குற அடியே மாநகர சௌத்தியா பத்தாளகர் சுத்தியா உங்கள சொல்லுங்க ஆறு தேவடியா என்ன இருக்கணும் முன்ன தெரிஞ்சு என்னுடைய நாட்டுல வந்து என்னைய தேவடியா என்ன தேவடியா வாய் மேல போட்டு சாக்குது அது என்னடி வினோதம் பேசுற
என்ன மூக்கு போய் வச்சிட்டு ஏய் உனக்கு அந்த சாகரையாடி ஓடி உடம்பல சத்தம் ஓடல வர பிடிக்கிட்டே போ யாரு இல்ல ஓடி இந்த தேவடியாளுங்க இவனுதான் பொம்பளைன்னு சொல்லி எத்தனையோ கொடுமைகள் எல்லாம் செஞ்சாங்க பாண்டவர்கள். இந்த திருட்டுவலி வேதா புருஷனுங்க அத்தனையும் வந்து தாங்கி அதான் நல்லங்க நாட்டுல இருக்கிறான்னு சொல்லி காட்டுக்கு போனாங்க. இந்த தேவடியாளை அவனுக்கு வாக்கப்பட்டவன் எப்படி இப்ப தேவடியா ஆமா 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 ஓடி வாக்க போனா கோடி கோக்கல் கோடி சிரியா சிரிக்கதா திறங்கி சீரத்துல ஒரு பெருகி இருந்துச்சா அது மாறிக்குது. உத்தம பத்தி ஒரு வாரம் பண்ணாரா வீட்டுக்காரு சொல்லி ஆள யாண்டி ஓடினாலா எருமையை வந்து முடிஞ்சாலும் கோழி அது வாங்கி ஆமா 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 கொட்டை கம்பு காட்டாங்க இருக்குமா புதுசா போட ஒரு தோடு இந்த தேவடிய புதுசா போட ஒரு தோடு புதுசா ஒரு ஊரு போட தேவடிக்கு காக்கா கருந்துச்சா அப்படி போய் 4 ஆறு கட்டி பிடிச்சால தேவடியா இந்த தேவடியா கார்த்திகை மாசத்து கூம்பே கேளுங்க நல்ல நாயத்து கேளுங்கயா கார்த்திகை மாசத்து கூம்பே அறியாம முடிச்சுட்டு ஊம்பே நானா பூசேட்டு போனேன் அஞ்சாவது சந்தனுக்கு போட்டு யாரு பத்தினி இந்த அந்த தேவடிய சொத்து பண்ண தேவடிய 12 வந்தாலாம் அவன் லட்சம் எல்லாம் எடுத்துல பிரிச்சு பார்க்கும்போது இந்த தேவடியா 48 கள்ள பொசச்சு உண்டா உன்னால காக்க முடியுமா முடியாதா அதாவது என் புருஷனுக்கு பண்ண கொடுமைக்கு புருஷனுக்கு சாகணும் 100 பேர் செத்து போறதுதான் நாங்க சந்தோஷமா இருப்பேன். நீங்க அம்மா வச்சு மூணு விழிச்சு எப்படி வெறுகுடா கிடைக்கல அது மாதிரி நீங்க எல்லாம் புருஷன் திரும்பிட்டு அதாவது பூம்பட்டியில இருந்துட்டு வெள்ள புருஷன் கட்டி போகணும் உன காரி வாக்குப்பட்டதான் நீ குருகுலத்துலதான வாக்குப்பட்டேன் ஆமாடி என்ன பிடிக்கிறாங்க யாருன்னு பேசுன்னு தெரியுதா? இப்பயா பாரு உன் நாட்டை விட்டு போறோம் நாட்டு முழுவதும் சொல்றோம் யாருமே போக வேண்டாம். நான் சந்தேக கொடுத்த பரம்பரையில வாக்கப்பட்ட பொண்ணு என்ன ஒவ்வொரு நாள் என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிறாங்க. நம்ம நாட்டை தேடி யாராவது வந்தா ஆதரிக்க வேண்டும் அம்மான்னு சொல்லிக்கிறாங்க. அம்மா யாராக இருந்தாலும் சரி எதையா இருந்தாலும் சத்தியம் செய்து சத்திய தர்மத்தை நீ காப்பாத்தணும். சரியா? நீ காப்பாத்தணும் வெங்காயமாச்சு. ஆமா நீ காலை அவுத்து தவுட்டு மரல போடவே தெரியாது. நாங்க கோயில் பூசட்டு போய் கூட எங்க புடிச்சு நாங்க காப்பாத்துவோம். நீ செய்து சத்தியத்தை காப்பாத்துடி. ஏண்டி நான் எப்படியாவது உங்களுக்கு மாங்கனி பறி போகாம நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு பூ மூடி நினைக்கிற மாதிரி உன்னீரை காப்பாது என்னுடைய கடமை அம்மா. நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் புருஷன் வீட்டுல இருக்கணும். தெரியுதா? நீ பேசன்னா விடிஞ்சா என்னுடைய கணவன்மார்களை அவன் வெட்டுறன்னு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டான். காளிய கோயிலுக்கு அவன் வெட்டுறதுக்குள்ள அங்க கூட்டிட்டு வந்து விடுறான். ஆமா நானும் ஆத்திரத்துல அழுது மாதிரி நான் வந்தவனே எதிரி பொண்ணாடி வந்தான்னு சொல்லி நானும் உங்களை பிடிச்சி அடிச்சேன். ஆனா உன் புருஷன் எங்க போனாங்க யாரால ஆகப்பட்டான் தெரியுமா? அதாவது மகனவர் தான் சூரன் என்பவன். சரி
என்னுடைய கணவன்மார்கள் ஊகிரி வனத்துக்கு அந்த பாண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தேடி போனார்கள். படவோடி காண போனாங்க. ஆமா, சரி போன இடத்துல அதாவது காணலுக்கு ஏத்த கருப்பு கோடாகமும் வெயிலுக்கு ஏத்த வெள்ளை கோடாகமும் அணிந்து இருந்தார்கள். அந்த மகடவர் தான் சூரன் என்பவன் 101 பேர்களையும் பிடித்து காளி கோயிலுக்கு வெட்ட வேண்டும் என்று காலையில சுக்லாவதி மீது சூரிய முன்னாடி அனைவற்று பேருமே கூட்டிட்டு போய் கொண்டிருக்கிறார். அம்மா பெண்களா ஏய், இருந்தாலும் உங்களை மன்றாடி கால கூட முடிக்கிறேன். எப்படியாவது உங்களுடைய கணவனுடைய உயிரை காப்பாத்துறேன். நான் செஞ்ச சத்தியத்தை நிலைநாட்டுறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா உங்க நாட்டுக்கு. இங்க பாரு, இப்பயும் சொல்றேன், நீ போய் காப்பாத்தலன்னா சத்தியம் கொடுத்து சந்திர குலத்துல வாக்கப்பட்டவன் சத்தியம் தவறிப்படுவ. நான் சொல்ல மாத்த மாட்டேன். ஆமா, என் கனவு மாதிரி நினைச்சிருந்தா அப்படியெல்லாம் அநியாயம் மாதிரி இருந்தா காட்டி போயிருக்க மாட்டாங்க. அந்த அவங்களுடைய இடத்துல வாக்கப்பட்ட பொண்ணு மாதிரி போயிட்டு வாங்க. சென்று வருகிறோம். மனதில் நினைவேற்ற வேண்டும். போயிட்டு வாங்க அம்மா. நாங்க அரண்மனைக்கு போறதுக்குள்ள வீட்டுல இருக்கோம். என்ன ஆட்டாட்ட டிக்கு மாதிரி என்ன டின்னு வேலாட்டு இருந்துகிட்டு நானே பூனை குஞ்சாட்டு இருக்கிறேன். நீ என்ன ஆட்டாட்டுற? அம்மா நீ போமா. எங்க அஷ்டாபுரத்துல முதல்ல வாக்கப்பட்டு வந்தாங்க. நான் எழுந்து கால் வச்சு நேரா அப்படி இருக்குது. ஆமாமா போ. நீ சிரிக்காத போயிட்டு வரீங்க. போங்கம்மா. எங்க நாட்டுக்கு எங்க போகணும் நானு. எங்க நாட்டு ஓடி ஓடி இங்க எங்க நீ இந்த நாட்டை தேடி வந்தாங்க. மூளை முக்காடிட்டு யாரு என்னான்னு தெரியாது. ஆனா அபயத்துக்கு ஆரம்பமா எனக்கு ஆபத்தம்மான்னு சொன்னாங்க. அண்டி வந்தவங்களை ஆதரிக்க வேணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் அபயத்தை காக்கிறமான்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சத்தியத்தை வாங்கினுடைய சுயரூபத்தை காட்டும் பொழுதுதான் தெரியும் எதிரியுடைய மனைவார்கள் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி. ஐயோ, நான் சத்தியத்தை செஞ்சுட்டேன். நான் இருப்புதான் அதாவது நகரோகத்தை தன்னன் தருவீரா பெண்ணாகப்பட்டு வைக்கிறேன். 100 பேசி விடிந்தா கொண்டுடுவா. எப்படி ஒரு பெண் பிள்ளை நான் எப்படி அவனுடைய வாழெடுத்து சண்டை செய்ய முடியுமா? முடியாது. இல்ல நான் மனமா வணங்கினது அவனுடைய இடத்துல போய் நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ ஐயோ, என் புருஷன் ஆணையமான கானகத்துல அதான் நானும் ஒண்டி ஒருவளாக நானும் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது தெரிஞ்ச எல்லாத்துக்கு எங்க அண்ணனாகப்பட்ட வந்து எங்க அண்ணன் கண்ணன் இருக்கிறாரு. அவர் நினைத்தா எனக்கு ஆபத்து என்றா அச்சனமே தங்கைக்கு காப்பாத்துவாரு. எங்க அண்ணனை விட்டா எனக்கு யாருமே நாதி இல்லாத பாவி நான். ஐயோ அண்ணா, அச்சனமே வந்து காக்க வேண்டும். கண்ணனுடைய ஆறு கடல் ஆபாசத்தை கேட்கிறேன். சரி நகரம் வருவார்.